ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உடம்புல ஒரு கீரல் விழாம வெளியே தெரியுது. நீ மூடு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உனக்கு என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப பிடிக்கும்ல, நான் வேணா கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஆனா அதுக்கு நீ கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். உன் ஃப்ரெண்டு வேணாண்டி. இப்போ மார்க்கெட்டுக்கு டெய்லி போயிட்டு இருக்குல்ல, அங்க ஒரு பொண்ணை ஷேர் பண்ணிட்டேன். அவளை லவ் பண்றேன். அவளை வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படியா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் திருப்பி கால் பண்றேன். நான் குமார் அவசரப்பட்டியே. இன்னைக்கு ஒரு புட்டி. சூப்பர். கீதா இதையும் கழுவிடு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. நான் உன்னை கடுப்பாக்குறப்ப உனக்கு கோவம் வராதா? வரும். நீ என்ன ஒரு வாட்டி கூட ஏசனதே இல்ல. ஓ, கோவம் வந்தா பாத்ரூம் கிளீன் பண்ணுவேன். நீ கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல. रुको जरा सबर करो. உன்னோட பல்லு புருஷன். வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீதாண்டா என் உலகம், விட்டு எப்பயுமே போக மாட்டேன். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அண்ணே கால் பண்றாங்க. ஹலோ அண்ணே. அன்பு தங்கச்சி எங்கம்மா இருக்க? கோவிலுக்கு வந்திருக்கேன். நம்ம ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. கோவிலுக்கு வந்திருக்கீங்களாமா? சரிம்மா சரிம்மா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்குங்க. சரிங்க அண்ணே. கவலைப்படாத செல்லம், உனக்கா அந்த உலகத்தோட எல்லாரையும் எதிர்த்து வருவேன். பட்டு நைட்டுக்கு என்ன சாப்பாடு? உனக்கு 3 நேரமும் வெரைட்டி வெரைட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்களா? காலையில பண்ணதே இருக்கு, போய் அதே சாப்பிடு. மத்தியானம் தான் அதை சாப்பிட்டேன். சரி சரி எடுத்துட்டு வா, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு வேஸ்ட் ஆகும்ல. எனக்கு அதுக்குமா தோத்துக்கிட்டே இருக்கீடா. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. அப்படியாக பாடு, பிபியே வராது. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அப்படியாக பாடு, பிபியே வராது. குதிப்போமா தேவன ஆடுவோமா கத்தர நாமே. இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிக்க கூடாது. ஐயோ சாமி, வேற பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. நாம கொஞ்ச நாள் ஆள் இல்லைன்னொன்னே முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல. பங்காளி கம்பேக் பயங்கரமா இருக்கும், கொடூரமா இருக்கும். இனிமேல் நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது. அதுதான் இந்த கேஸ் காரணம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்?
குழந்தைங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அந்தேரிக்கு என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? பொறுமை பொறுமை. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். கேட்கையை அடித்த மல்லி நீ என்ன நினைச்சடி? 6 கட்டிலுக்கும் 5 தொட்டில். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல?